தொடர்ந்து இந்துக்கள் நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இந்துக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் அனைத்துமே கேள்விக்குறியாக்கப்படுது. இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழகம் எப்போதுமே பெரியார் மண் கிடையாது, அது ஆன்மீக மண் தான் என்பதை உணர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. தமிழக அரசுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. என்ன கணக்கு போட்டிருப்பாங்கன்னா, மக்கள் இவ்வளவுதான் வருவான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. அதாவது 1 லட்சம் மக்கள் 2 லட்சம் மக்கள் வரும். ஆனா 1 லட்சம் 2 லட்சம் வாகனமே வந்திருக்கு. பெரியார் மண் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. இந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் அது பெரியார் மண்ணா இருக்காது, பெரியாரே இல்லாத ஒரு மண்ணாக மாறிடும். ஏன் தப்பு கிடையாது. ஏங்க எங்க மலை சிக்கந்தர் மலை சொன்னா மூடிட்டு போறதுக்கு நாங்கள் இந்துக்களை இழிச்ச வாங்களா? எவ்வளவு நாளுங்க அடிப்பீங்களா? நேற்று அமீர் பேசுறாரு. அமீருக்கும் இந்த இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அமீர் யாருங்க? அவர் ஒரு இஸ்லாமியன். அவர் முருகன் மாநாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஏன் மூக்கு நுழைக்கிறாரு? நாங்கள் சங்கிகளாக இருப்பதில் பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். உண்மையிலே சங்கிகள் தான் இந்த மாநாட்டை வெற்றியடை செய்வார்கள். இந்த முருகன் மாநாடுங்கிறது இது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடிய மாநாடு கிடையாது. இது எப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மாநாடு. ஏன்னு கேட்டாக்கா, இந்தியாவிலேயே தமிழகத்தில் மட்டும்தான் தொடர்ந்து இந்துக்கள் நசுக்கப்படுறாங்க, ஒடுக்கப்படுறாங்க. இந்துக்களுடைய பாரம்பரியம், கலாச்சாரம் அனைத்துமே கேள்விக்குறியாக்கப்படுது. இந்துக்களை கொச்சைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக இந்த தமிழகம் எப்போதுமே பெரியார் மண் கிடையாது, அது ஆன்மீக மண் தான் என்பதை உணர்த்துவதற்கான மாநாடு தான் இந்த மாநாடு. இதை எதிர்பார்த்ததை விட இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் ஒரு வாரமாவே எப்பவுமே மாநாடு அன்னைக்கு தான் கூட்டம் வரும். ஆனா மாநாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க கூட்டம் வருதுன்னு சொன்னாக்கா, அப்பேற்பட்ட ஒரு முருக பக்தர்கள் நிறைந்த ஒரு மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது. இங்க தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, வெளி நாட்டில இருந்து கூட இந்த முருகர் பக்தரை பார்க்கறதுக்கு, முருகரை காணுவதற்கு, முருகரோட தரிசனத்தை பார்க்கறதுக்கு இன்னைக்கு லட்சம் தொண்டர்கள் வந்துருக்காங்க. இன்னும் கேட்டாக்கா, பார்க்கிங் இடம் பத்தல, வண்டிங்க நிக்கிறதுக்கு பார்க்கிங் இடம் பத்தல. அதாவது தமிழக அரசுக்கு ஒரு கணக்கு போட்டிருப்பாங்க. என்ன கணக்கு போட்டிருப்பாங்கன்னா, மக்கள் இவ்வளவுதான் வருவான்னு கணக்கு போட்டிருப்பாங்க. அதாவது 1 லட்சம் மக்கள் 2 லட்சம் மக்கள் வரும். ஆனா 1 லட்சம் 2 லட்சம் வாகனமே வந்திருக்கு. அப்ப அந்த வாகனமே 1 லட்சம் 2 லட்சம்னா அப்ப மக்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு இருப்பாங்கன்னு பாருங்க. எனவே இந்த மாநாடை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க ஒட்டுமொத்த இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய மாநாடு தானே தவிர இது எந்த அரசியல் நோக்கத்துக்காகவும் இருக்கக்கூடிய மாநாடு கிடையாது. எப்பவுமே இந்த அரசு என்ன பண்ணுன்னா, அவங்க கூட்டணிகளுக்கெல்லாம் பர்மிஷன் கொடுத்துருவாங்க. அவங்க கூட்டணி கட்சி எல்லாத்துக்குமே இப்ப சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகளோட கட்சிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. பேரணிக்கு, மனித சங்கிலி பேரணிக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. இதை எதிர்த்து நடந்த ஒரு மனித சங்கிலிக்கும் கொடுத்தாங்க, பேரணிக்கும் கொடுத்தாங்க. அவர் நடைபயணம் மேற்கொண்டார் இல்லையா, அதுக்கும் கொடுத்தாங்க. அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு அவங்க பண்ணுவாங்களே தவிர, அவர்களை எதிர்க்கக்கூடிய, அவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய யாருக்குமே அவங்க பர்மிஷன் எதிர்க்க கொடுத்தது கிடையாது. அவர்களோட ஏவல் துறையாக தான் இன்னைக்கு காவல்துறை மாறிடுச்சு. நேத்திக்கு கூட இந்த ஹைகோர்ட் அந்த அவசர உத்தரவை பிறப்பிக்கல. ஹைகோர்ட் நல்ல ஒரு கேள்வியை கேட்டாங்க. இது அரசியல் மாநாட்டுக்கெல்லாம் நீங்க இப்படிதான் வாங்குறீங்களா பர்மிஷனு, வாகனங்கள்னு கேட்டாங்க. நல்ல குட்டு வச்சாங்க நேத்திக்கு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும். அதன் விளைவாக இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அனைத்து வாகனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருந்தும் பயமுறுத்தினாங்க தமிழக அரசு, தமிழக காவல்துறையும். உரிய ஆவணங்கள் இல்லை என்றால் உங்களுடைய வாகனம் பறிமுதல் செய்யப்படும். நீ என்ன பயமுறுத்தினாலும் சரி, வாகனமே போனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு முருகரை பார்க்கணும், முருகர் தரிசனத்தை பார்க்கணும்னு இன்னைக்கு மக்கள் அலையா வந்து நிற்கிறாங்க. இந்த ஊட்டல் மெட்டலுக்கெல்லாம் இனிமே தமிழகம் அஞ்சாது. தமிழகம் என்றுமே ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமி, ஆன்மீக பூமி தான். பெரியார் மண் இதுக்கு முன்னாடி இருந்துச்சுங்க. இந்த மாநாடு நடந்ததுக்கு அப்புறம் அது பெரியார் மண்ணா இருக்காது, பெரியாரே இல்லாத ஒரு மண்ணாக மாறிடும். இந்த மாநாடு முடிஞ்ச அடுத்த நொடியே பெரியாரே இல்லாத ஒரு மாநாடா மாறிடும். உதாரணம் சொல்லிட்டுங்களா, நேத்திக்கு வள்ளுவர் கோட்டத்தை கிட்டத்தட்ட 100 கோடி மதிப்புல புதுப்பிச்சிருக்காரு. யார் புதுப்பிச்சிருக்காரு? மு.க. ஸ்டாலின் புதுப்பிச்சிருக்காரு. நான் கேட்கிறேன், மு.க. ஸ்டாலின் உங்களுக்கு மூளை இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டாக்கா, திருக்குறளை தங்க தட்டில் வைத்த மலம்னு சொன்ன பெரியாருக்கு நீ என்ன பண்ற? திருக்குறளை கேவலமா பேசுற, பெரியாருக்கு செலவைக்கிற. இங்க திருக்குறளை இயற்றின வள்ளுவர் கோட்டத்துக்கும் நீ புதுப்பிக்கிறேன்னு சொன்னா உன்னோட நிலைப்பாடு என்ன மாதிரி நிலைப்பாடு? மூளை உள்ளவன் செய்யற வேலையா? ஒருத்தர் திருக்குறளை திட்டான், அவனுக்கு தெருவா நீ என்ன பண்ற? சிலையை வச்சிருக்கிற. இன்னொருத்தருக்கு திருக்குறளை இயற்றிய வள்ளுவருக்கும் நீ வேலை செய்யறேன்னு சொன்னா உன்னோட நிலைப்பாடு என்ன? உன்னோட கொள்கை என்ன? அதாவது பெரியார் கொள்கை உன்னோட கொள்கைன்னு சொன்னாக்கா, நீ திருவள்ளுவருக்கு அந்த வள்ளுவர் கோட்டத்தில் நீ புதுப்பிச்சிருக்க கூடாது. ஏன்னா வள்ளுவர் என்றாலே பெரியாருக்கு பிடிக்காது. அப்போ பெரியாருக்கு பிடிக்காத ஒரு நபருக்கு நீ விழா எடுக்கிறான்னு சொன்னாக்கா, அப்போ பெரியாரை மதிக்கலன்னு அர்த்தம்
இல்லையா? அப்ப நீ வள்ளுவர் கோட்டத்தில் நீ ஒரு பிரம்மாண்டமான விழா எடுக்கிறன்னு சொன்னா பெரியாரை மதிக்கல, பெரியாரை மதிச்சா நீ வள்ளுவரை மதிக்கல. இப்படி மூளை இல்லாத ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? அதனால இந்த மாநாடு முடிந்த அடுத்த நொடியிலிருந்து இது பெரியார் மண் கிடையாது, பெரியாரை அகற்றிய முருகர் மாநாடு என்றுதான் இனிமே பேர் வரும். ஏன் தப்பு கிடையாது? ஏங்க எங்க மலை நீ சிக்கந்தர் மலை சொன்னா மூடிட்டு போறதுக்கு நாங்கள் இந்துக்களை இழிச்ச வாங்களா? எவ்வளவு நாளுங்க அடிப்பீங்களா? எவ்வளவு நாள் அடிப்பீங்களா? சிக்கந்தர் மலைன்னு சொல்லி சிக்கந்தர் எப்ப வந்தாரு? சிக்கந்தர மார்கை வாங்கினவன் என் மன்னன். அவருக்கு நீ அந்த மலையை அவன் சொந்தம் கொண்டாடுவ. அந்த மலையை ஆண்ட எங்களுடைய மன்னருக்கு நீ இடம் இல்லைன்னு சொல்லுவேன். நீ வெக்கமா இல்லை உங்களுக்கு? நீ எப்படி சிக்கந்தர் மலைன்னு ஒரு தமிழக அரசு அறிவிக்கும்? அது தெளிவாக சொல்றாரு. அவருடைய அந்த வகுப்பு போர்டில் இருக்கக்கூடிய நவாஸ் கனி சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது சிக்கந்தர் மலை தான் சொல்றாரு. அதை ஆமோதிக்கிற மாதிரி முதலமைச்சரும் பேசுறாரு, துணை முதலமைச்சரும் பேசுறாரு. இது இந்துக்களை அவமதிக்கும் செயல் கிடையாதா? காலமாக 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தே இந்த மலை, இந்த திருப்பரங்குன்ற மலை முருகர் மலை, ஆறுபடை வீட்டுல அதுவும் ஒரு மலை. அப்படி இருக்கும் போது நீ எப்படி அதை சிக்கந்தர் மலைன்னு சொல்லுவ? அப்ப என்ன தப்பு? இதுல பெரிய தப்பு இருக்கு. இவங்க பண்ணதுல பெரிய தப்பு இருக்கு. இதனாலதான் நாங்க ஏன் வன்மையா எதிர்க்கிறோம் இந்த மாநாடு. ஏன்னாக்கா எங்களோட விஷயத்தை நாங்க உணர்த்தணும், எங்களோட ஒற்றுமையை நாங்கள் உணர்த்தணும். நாங்கள் இந்துக்கள் கொதித்தெளிஞ்சாக்கா இந்த திராவிடம் என்ற ஒரு சொல் இங்கே இருக்காது, பெரியார் என்ற ஒரு மண் இங்கே இருக்காது, ஆன்மீக மண் என்று நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த மாநாடு. கண்டிப்பாக ஒன்றிணைவோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பிஜேபி காரங்க மட்டும் வந்திருக்காங்க நினைக்கிறீங்களா? இந்து முன்னணி மட்டும் வந்திருக்காங்களா? அங்கே போய் ஃப்ளெக்ஸ் எல்லாம் பாருங்க. அஜித் ரசிகர் வந்திருக்கான், விஜய் ரசிகர் வந்திருக்கான், விஜயகாந்த் ரசிகர் வந்திருக்கான். நீ ஃப்ளெக்ஸ் எல்லாம் பாருங்க. எல்லா அமைப்பும் வந்திருக்குங்க. எல்லா அமைப்பும் இன்னைக்கு ஒன்று கூடி இருக்கிறாங்க. வெறும் பிஜேபி காரங்க மட்டும், வெறும் இந்து முன்னணி காரங்க மட்டும் இங்கே இல்லை. இன்னைக்கு எல்லாம் திமுக காரன் வந்திருக்கான். எல்லாரும் முருகர் பக்தர் எல்லாருமே இங்கே வந்திருக்கிறான். ஏன்னா அவங்க உணர்த்தணும், நாங்கள் ஒத்துமையாக தாண்டா இருக்கிறோம். இனி எங்களை சீண்டக்கூடாது, எங்களுடைய கலாச்சாரத்தையும் எங்களுடைய வழிபாட்டையும் நீ இனிமேல் சீண்டக்கூடாது. இனிமே கண்டிப்பாக தீபாவளி வாழ்த்து சொல்லுவார். யாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் இந்த விழாவை பார்த்துட்டு, இந்த இந்துக்களோட ஒற்றுமையை பார்த்துட்டு, இனி இந்து பண்டிகைகளுக்கு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து சொல்லக்கூடிய நிலைமையை இந்த மாநாடு ஏற்படுத்தும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இந்த மாநாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஐஎஸ் ரிப்போர்ட் சும்மா போகல, இன்னைக்கு கதி கலங்கி போயிருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு திமுக எதிர்கட்சியிலேருந்து திமுக எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த மாநாட்டை எப்படியா கெடுக்கணும், எப்படியாச்சும் இந்த மாநாட்டை வந்து சீர்குலைக்கணும்னு என்னென்னமோ நேற்று அமீர் பேசுறாரு. அமீருக்கும் இந்த இதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அமீர் யாருங்க? அவர் ஒரு இஸ்லாமியன். அவர் முருகன் மாநாட்டை பத்தி பேசுறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அவர் ஏன் மூக்கு நுழைக்கிறாரு? இப்போ ஏதாவது ஒரு இஸ்லாமிய மாநாடு நடந்து என்னை போன்ற ஒரு சாமானிய பேசினா சும்மா இருப்பியா? இன்னும் கைது பண்ணி உள்ள போட்டுருக்க மாட்டா? இவர் வந்து மத நிலைக்கு சீர்குலைக்கும் விதமா பேசியிருக்காரு. யார் அமீர்? நீ ஏன் அவர் இன்னும் உள்ள பண்ணல? நீ அமீர் யாருங்க? முருகர் மாநாட்டை பத்தி பேசுறதுக்கு அமீர் யாரு? நான் அமீருக்கு ஒன்ற சொல்ல, நாங்க சங்கிகள் தான். சங்கிகளா இருக்கலாம், ஆனா ISIS பயங்கரவாதியா இருக்கக்கூடாது. நாங்கள் சங்கிகளாக இருப்பதில் பெருமைப்படுறோம், கர்வப்படுறோம். உண்மையிலே சங்கிகள் தான் இந்த மாநாட்டை வெற்றி அடைய செய்வார்கள்.